இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன். மனித வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, செல்வம், வெற்றி என ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்டம் என்கிற ஒரு அமைப்பு கை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவை அனைத்தும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு எவருக்கு அமைகிறது? நிறைய இலக்கணங்கள் ஜோதிடத்திலே இருக்கிறது. இதற்காக நீங்களே யோசித்து பாருங்கள். வாழ்க்கையிலே ஒரு சாரர் எல்லா விதமான வசதிகளையும் பெற்று ஏற்றமாக வாழ்கிறார்கள். ஒரு சிலர் அப்படியல்ல. ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு படாத கஷ்டங்கள் பட்டு வாழ்விலே வெற்றி அடைவதற்கான வழி நோக்கி விழுந்து விழுந்து எழுகிற ஒரு வேதனையான தருணத்திலே எத்தனை அன்பர்கள் இருக்கிறார்கள். நிறைய அன்பர்களுக்கு பரிசு சீட்டு வாங்குவதிலே ஆர்வம் இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டமுள்ள ஒருவருக்குத்தானே அந்த பெருந்தொகை விலகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த அதிர்ஷ்டம் என்கிற ஒரு வாய்ப்பு நம்மிடத்திலே வேண்டும். அப்பொழுதுதான் பெரும்பான்மையினரிடமிருந்து நாம் தனித்து நிற்கின்ற சிறப்பு நமக்கு இருக்கும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களினுடைய ஜாதகத்திலிருந்து இந்த அதிர்ஷ்ட அமைப்பினை தெளிவாக காண முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும். ஒட்டுமொத்த சிறப்பான வாழ்க்கைக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. இந்த அமைப்பு ஒரு சிலருக்குத்தான் இருக்கும். இருப்பினும் இந்த அமைப்பிற்கு, சிறப்பான வாழ்க்கை என்கிற ஒரு அமைப்பிற்கு என்ன ஜாதகத்தில் தேவைப்படுகிறது என்று கேட்டால், ஜாதகத்திலே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வலுப்பெற்றிருப்பதோடு அல்லாமல் லக்னத்திலிருந்து 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களும் வலுப்பெற்றிருந்தால்தான் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலியாகவும் பாக்கியவானாகவும் விளங்குகிறார்கள். இந்த அடிப்படையிலே நிறைய உதாரணங்களை நான் வரிசையாக சொல்லப் போகிறேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிந்து முடிவுக்கு வருவது மிக மிக சுலபமாக இருக்கும் என்கிற கோணத்திலே இந்த பதிவு விளைகிறது. எல்லா விதிமுறைகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதில்லை. ஒரு சில அம்சங்கள் இருந்தாலே போதும், அந்த அளவிற்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். எல்லா அம்சங்களும் ஒன்று கூடினால் அதற்கு ஏற்றவாறு மகா பாக்கியவானாக அந்த ஜாதகர் விளங்க முடியும். இதெல்லாம் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் இது வழிதப்படுகிறது. கோடியிலே ஒரு 10 பேர் 20 பேருக்கு மட்டுமே நான் குறிப்பிட்ட அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதி 2ஆம் வீட்டோன், 4ஆம் வீட்டோன், 5ஆம் வீட்டோன், 7ஆம் வீட்டோன், 9ஆம் வீட்டோன், 10ஆம் வீட்டோன், 11ஆம் வீட்டோன். அதுவும் மிக மிக பார்ப்பதற்கு அரிது. வெரி rare to see this kind of horoscope and கிரகா strength. அன்பு நண்பர்களே, நிறைய ஜாதக இலக்கணங்கள் அதிர்ஷ்டசாலிக்காக இருக்கிறது என்று குறிப்பிட்டேன். பொதுவான ஜாதக இலக்கணங்களை சொல்லிவிட்டு ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு உதாரணத்தை தந்து, மேசம் முதல் மீனம் வரை எல்லா லக்னத்திற்கும் எப்படி அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்கிற ஒரு தாத்பரியம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழலிலும் தேவைப்படுகிறது. அந்த தேவையை ஜாதகர் பெறுவாரா என்பதை லக்ன ரீதியாகவும் பார்க்கலாம். சரி, பொதுவான ஜாதக இலக்கணம் என்ன? லக்னாதிபதி கேந்திரம் ஏறி நிறைய இலக்கணங்கள் இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக சொல்கிறேன். மொத்தத்திலே ஒரு 8 இலக்கணத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு லக்னத்திற்கும் செல்லலாம். முதல் இலக்கணம், லக்னாதிபதி கேந்திரம் ஏறி 5ஆம் வீட்டோன் பலம் பெற்று
லக்னாதிபதிக்கும் 5ஆம் வீட்டோனுக்கும் பரஸ்பர பார்வை அமையப்பெற்று ஒருவருக்கொருவர் பகைவராக இல்லாமல் இருக்கிற நிலை. இது முதல் இலக்கணம். 2வது இலக்கணம், லக்னேசனும் 2ஆம் வீட்டோனும் தனகாரகனாகிய வியாழனும் 5, 9 ஆகிய இடங்களின் அதிபதியும் எவ்வகையிலேனும் பலம் பெற்று ஒருவரை ஒருவர் நோக்குகின்ற நிலை. இது ஒரு சிறப்பான இலக்கணம். இந்த அமைப்பில் உள்ள ஜாதகரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த அமைப்பு அவருக்கு வரும் பொழுது அந்த தசாபுத்தி அந்தரங்களும் இணையும் பொழுது ஒரே நேரத்தில் இயங்குகிற அமைப்பு, அந்த யோக பலமுள்ள அமைப்பு இயங்குகிற பொழுது அவர் அளப்பரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றார். கண்கூடாக பார்த்திருக்கிறேன். சரி, அடுத்த இலக்கணம், லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க 9, 10க்குரிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற 5ஆம் வீட்டோன் லக்னத்தை நோக்க சுப கிரகங்கள் பலம் இழக்காமல் இருக்கிற நிலை. இது ஒரு விதி. அடுத்த விதி, லக்னாதிபதியும் 9ஆம் வீட்டோனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருக்க வேண்டும். 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர வீடுகளிலே சுப கிரகங்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை தரும். சரி, அடுத்த ஒரு அமைப்பு, விதி. தனாதிபதியும் தனகாரகனும் லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஜாதகத்திலே மறைந்து போகாமல் பிரகாசித்து நிற்கின்ற நிலை. இந்த அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பு. அடுத்த ஒரு அமைப்பு, வியாழன் என்று சொல்லக்கூடிய இந்த சுப கிரகமான பிரகஸ்பதி 5ஆம் வீட்டோனையும் லக்னத்தையும் 9ஆம் வீட்டோனையும் ஏதோ ஒரு வகையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலே போதும், அதுவும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை தரும். சரி, யோக பலமுள்ள கிரகங்களினுடைய தசை, புத்தி, அந்தரம் இவை ஒரே நேரத்திலே இயங்குகிற அமைப்பு நான் முன்பே சொன்னேன். ஆக யோக திசை நடக்கும் போது அந்த திசையின் நாயகனாகிய கிரகம் கோச்சாரப்படி நல்ல இடத்திற்கு வந்து அங்கே உலவுகிற நிலை. இவையெல்லாம் மிக சிறப்பான ஒரு பாக்கியவானுக்குரிய ஜாதக இலக்கணங்களாக சொன்னேன். இதை அனுபவ ரீதியிலே கண்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு பயன்படும் விதமாக பதிந்திருக்கிறேன். சரி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு உதாரணத்தை தரப்போகிறேன். முதல் லக்னம் மேசம். மேச லக்னமாக அமையப்பெற்று வியாழன் சூரியனுடன் கூடி 9இல் இருக்க, சந்திரன் லக்னத்தில் இருக்க, லக்னாதிபதியாகிய செவ்வாய் மகரத்திலே உச்சம் பெற்றிருக்கிற இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு இந்த வியாழ திசையில் நடக்கிற காலத்திலே அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது மிக அதிகமாக கிடைக்கும். ரிஷப லக்னத்திலே பிறந்த ஜாதகர்களுக்கு 9இலே சனி இருக்க, கடகத்திலே குரு உச்சம் பெற, புதனும் சூரியனும் கன்னியில் இருக்க, இந்த அமைப்புடையவருக்கு குரு அல்லது சனி திசை நடக்கிற காலங்களில் மட்டுமல்லாமல் அவர்களினுடைய ஒவ்வொரு புத்தி காலங்களிலும் கூட அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் செய்கிற தொழில்களில் மட்டுமல்லாது ஸ்பெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய துறைகளிலும் கூட, அறிவுத்திறனால் கூட அதிர்ஷ்டம் உண்டாக நிறைய வாய்ப்புகள், அரசாங்க விருதுகள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த அமைப்பினால் விளைகிறது. அடுத்த லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னமாக இருந்து சனியும் குருவும் மீனத்திலே இருந்து சந்திரன் 2இலே ஆட்சி பெற 5ஆம் இடத்திலே சுக்கிரன் வலுத்திருக்க, இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு சுக்கிர திசை நடக்கும் காலத்திலே அதிர்ஷ்டம் உண்டாகும். தவிர சனி வியாழ புத்திகளிலும் கூட அதிர்ஷ்டம் என்பது அவரை அரைக்கூவி அழைக்கிறது. நிறைய அன்பர்களை அனுபவத்திலே பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஜாதகர் ஆடவர் என்று சொன்னால் மங்கையரால் அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட ஜாதகர் ஒரு பெண் என்று சொன்னால் தங்களுடைய அழகு அம்சத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான நிலை இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. கடக லக்னம் அடுத்து
கடக லக்னம் ஜென்ம லக்னமாகி வியாழனும் செவ்வாயும் 9ஆம் இடத்திலே இருக்க, லக்னாதிபதியாகிய சந்திரன் லக்னத்திலேயே இருக்க, சனி துலாத்தில் இருக்க பெற்ற அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் என்பது பல நேரங்களிலே வந்து கொண்டே இருக்கிறது. பலருடைய பொருள் ஜாதகருக்கு வந்து சேர்கிறது. திடீர் பணவரவுக்கு இடம் இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் இந்த ஜாதகர் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக விளங்குகிறார். சரி, சிம்ம லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். சிம்மம் லக்னமாக பெற்று சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று கூடி ரிஷபத்தில் இருக்க, வியாழன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற, சூரியன் 11ஆம் இடத்திலே பலம் பெற்றிருக்க, அவருடன் புதன் கூடியிருக்க, இந்த அமைப்புடைய ஜாதகர் அதிர்ஷ்டம் என்கிற கோணத்திலே சிரஞ்சீவித்துவத்தை பெறுகிறார். கவர்ச்சியாலும் கலை அம்சத்தாலும் கம்பீர பொலிவாலும் செல்வாக்காலும் சுபிச்சமும் செழிப்பும் பெறுகிறார். இவை அனைத்தும் இந்த சிம்ம லக்ன ஜாதகரை சேர்க்கிறது. அதைவிட மிக குறிப்பாக செவ்வாய் புத்திகளிலும் சுக்கிர புத்திகளிலும் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு பொன் பொருள் வந்து சேர்கிறது. பூமி லாபம் ஏற்படுகிறது. அனுபவ ரீதியிலே ஒரு சில அன்பர்களை பார்க்கும் பொழுது, இந்த மாதிரியான பலன்களை கண்டுகொண்ட பொழுது, இந்த பதிவுகள் உங்களுக்கு பயன்படும் என்பதற்காக ஒரு சில குறிப்புகளை அடியேன் இங்கே தருகிறேன். சரி, அடுத்த லக்னம் கன்னி. கன்னியாகி லக்னம் உங்களுக்கு கன்னியாகி சுக்கிரனும் புதனும் ஒன்று கூடி 10ஆம் இடத்திலே இருக்க, வியாழன் கடகத்திலே உச்சம் பெற, 5ஆம் வீட்டோனாகிய சனி துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கிற இந்த அமைப்புடைய ஜாதகர்கள் தங்களுடைய மதி யூகத்தாலும் நிர்வாக திறமையாலும் அதிர்ஷ்டம் உண்டாகிறது. மிக மிக குறிப்பாக சினிமா, நாடக, நாட்டிய கலைகளின் மூலமாகவும் மக்களை கவர்கின்ற சக்தியாலும் புகழும் பொருளும் வந்து வந்து சேர்கிறது. சரி, அடுத்த லக்னம் துலாம். துலாம் லக்னம் சுக்கிர பகவானினுடைய சிறப்பான லக்னம் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு சில அமைப்புகளை இங்கே சொல்கிறேன். சந்திரனும் புதனும் இந்த லக்னக்காரர்களுக்கு 10 இருக்க வேண்டும். சந்திரனும் புதனும் 10 இருக்க, சூரியன் 11 இருக்க, லக்னாதிபதியாகிய சுக்கிரன் மிதுனத்தில் இருக்க, தன காரகன் ஆட்சி பெற்றிருக்க, இந்த அமைப்பு அமையுமானால் இந்த ஜாதகர் வெளி தேசங்களுக்கு சென்று ஏராளமாக சம்பாதிக்கிறார். ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுகிறார். பலருடைய பொருளும் அவரை வந்து சேர்கிறது. வாகனங்களால் லாபம் கிடைக்கிறது. வர்த்தகத்துறையிலே ஒரு மிகப்பெரிய விற்பனராகி பெரிய இண்டஸ்ட்ரியை நடத்தி அதன் மூலம் லட்சுமி விலாசத்தை பெறுகிற ஒரு அதிர்ஷ்டமான நிலை. திரைப்பட கலையிலும் அதிர்ஷ்டத்திற்கு அவருக்கு பெரிய வாய்ப்புகள் வந்து குவிகிறது. இந்த மாதிரி நிறைய கோணங்களிலே இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு ஒரு சில அமைப்புகள் இருந்தால் அதிர்ஷ்டத்திலே சிரஞ்சீவி தன்மையை அவர்கள் பெறுகிறார்கள். சரி, விருச்சக லக்னம். விருச்சகம் ஜென்ம லக்னமாகி சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி கடகத்திலோ சிம்மத்திலோ இருக்க பெற்று, செவ்வாய் லக்னத்தில் இருக்க 5ஆம் வீட்டோனாகிய குரு 5இலே ஆட்சி பெற்றிருக்க, இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு சூரிய சந்திர குரு செவ்வாய் புத்தி காலங்களிலே விசேஷமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது. அரசாங்கத்தால் அந்த அதிர்ஷ்டம் ஏற்படலாம். அரசாங்க பதவியின் மூலமாகவும் ஏற்படலாம். பரிசு சீட்டு வாங்குவதன் மூலமாகவும் ஏற்படலாம். பொதுவாக ஸ்பெகுலேஷன் துறைகளிலே விசேஷமான அதிர்ஷ்டத்திற்கு அந்த இடம் இருக்கிறது. அதிர்ஷ்ட தேவதையினுடைய திருவருள் அவர்களுக்கும் கிடைக்கிறது. சரி, அடுத்த லக்னம் தனுசு. தனுசு ஜென்ம லக்னமாகி லக்னாதிபதியாகிய குரு லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்க, சூரியனும் புதனும் ஒன்று கூடி 9 அல்லது 10ஆம் இடத்திலே இருக்க, செவ்வாய் 5ஆம் இடத்திலோ அல்லது 2ஆம் இடத்திலோ பலம் பெற்றிருந்தால் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு பல நிலைகளிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு இடம் இருக்கிறது. ஏராளமான செல்வத்திற்கு இந்த ஜாதகர் அதிபதியாகிறார். பலராலும் பாராட்டப்படக்கூடிய வகையிலே செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
ஸ்பெகுலேஷன் துறைகளில் மட்டுமல்லாமல் அனைத்து தொழில் துறைகளிலும், கொடுக்கல் வாங்கல் இனங்களிலும் கூட இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட தேவதையின் திருவருள் கிட்டுகிறது. இந்த தனுசு லக்னத்திலே ஒரு சில பெரிய அன்பர்கள் இந்த உலகிலே கோடிக்கணக்கிலே மிகப்பெரிய அளவிலே சொத்துக்களை சேர்த்த அன்பர்களினுடைய ஜாதகங்கள் எல்லாம் தனுசு லக்னத்திலே அமைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இந்த ரிலையன்ஸ் அம்பானி அவர்களை பற்றிய ஒரு ஜாதகமாக குரு தந்த கோடீஸ்வர யோகம் என்ற ஒரு பதிவிலே இட்டிருப்பேன். இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி ஆராய்கிற ஒரு பதிவாகவும், எந்த மாதிரியான அமைப்புகளிலே இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நிச்சயமாக உறுதியாக அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ளும் விதமாகவும் என்னுடைய பதிவுகள் பயன்படும் என்று கூறிக்கொண்டு, மகர லக்னம் அடுத்து மகரம் ஜென்ம லக்னமாக அமையப்பெற்று லக்னாதிபதியாகிய சனி துலாத்திலே உச்சம் பெற 9ஆம் வீட்டுக்குரிய புதன் சுக்கிரனோடு கூடி 5ஆம் வீட்டிலே இருக்க, செவ்வாய் 11லே ஆட்சி பெற, வியாழன் கடகத்திலே உச்சம் பெற, இந்நிலையிலே பிறந்த ஜாதகர் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுகிறார்கள். வியாபாரத்திலும் அதிர்ஷ்டம் உண்டாகும். மக்கள் சமுதாயத்திற்கு பணிபுரிவதன் மூலம் புகழ் பெற்று, அதனால் தலைமை பதவி அமையப்பெற்று, அதன் மூலம் செல்வாக்கும் சுபிட்சமும் அடையப்பெற்று, திரைப்படத்துறையிலே ஒரு தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுகிற ஒரு நிலை. கவர்ச்சி அம்சம் ஓங்க பெற்று கலைத்துறை ஒன்றிலே மிகப்பெரிய பாண்டித்யம் அமைந்து மக்களுடைய அத்தனை பாராட்டுகளையும் அத்தனை வசீகர தன்மையால் அதிர்ஷ்டம் பெறுகிற ஒரு வாய்ப்பையும் மற்றையோருக்காகவே வாழ்கிற ஒரு நிலை ஜாதகருக்கு அமையும் என்றாலும், மற்றையோரால் வாழ வைக்கப்படுகிற நிலை இந்த ஜாதகருக்கு நிறைய அமையும் என்று கூறிக்கொள்ளலாம். குறிப்பாக மகர லக்னம் என்பது மற்றோருக்காக வாழ்கிற ஒரு நிலையை ஜாதகருக்கு தரும் என்று முன்னமே சொல்லி இருந்தேன். ஆனால் இந்த அதிர்ஷ்ட அமைப்பு என்பது மற்றோருக்கு வாழ்கின்ற ஒரு நிலை, மற்றோருக்காக வாழ்கிற ஒரு நிலை ஜாதகருக்கு தந்து மற்றையோரால் வாழ வைக்கப்படுகிற நிலையும் இந்த ஜாதகருக்கு தரும் என்று கூறிக்கொண்டு அடுத்த லக்னத்திற்கு செல்கிறேன். மீன லக்னம். பேச்சாற்றலால் பொருள் குவிக்கக்கூடிய லக்னம். கும்பலக்னம். கும்பலக்னம் என்பது சனி பகவானுடைய சிறப்பான ஒரு ஆட்சி வீடு. இந்த லக்னத்திலே நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் 9, 10க்குரிய சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று கூடியிருக்க, அவ்வாறு அவர்கள் கூடியுள்ள இடம் அவ்விருவருக்குள் ஒருவருக்கு ஆட்சி வீடாக அமைந்திருக்க, வியாழன் 2லும் புதன் வியாழ நோக்கு பெற்று வலுப்பெற்று இருப்பாரானால் இந்த ஜாதகருக்கு பூமி லாபம் ஏற்பட்டு நிர்வாகத்துறையிலே ஆற்றல் அதிகமாகி, பொறியியல் துறையிலே செல்வம் கூடி, பேச்சு வன்மையால் அதிர்ஷ்டம் தந்து, குரு திசையிலும் சுக்கிர திசையிலும் செவ்வாய் திசையிலும் இந்த ஜாதகருக்கு நிறைய செல்வம் வந்து சேரும் விதமாக ஸ்பெகுலேஷன், கமிஷன் போன்ற துறைகள் பேச்சாற்றலை வெளிப்படுத்தி நிறைய செல்வம் வந்து சேர்கிற அன்பர்களை பார்த்திருக்கிறேன். இந்த அமைப்புகள் பலிதப்பட்டிருக்கிறது. முடிவாக மீன லக்னம். மீன லக்னம் உங்களுக்கு ஜென்ம லக்னமாக அமையப்பெற்று லக்னாதிபதியாகிய வியாழன் செவ்வாயுடன் ஒன்று கூடி விருச்சகத்திலோ தனுசிலோ இருக்கப்பட்டு 5ஆம் வீட்டோனாகிய சந்திரன் பலம் பெற்றிருக்க, சனி 11லே ஆட்சி பெற இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு செவ்வாய் வியாழ திசைகளிலோ அல்லது புத்திகளிலோ அல்லது அந்தரங்களிலோ, அப்படிப்பட்ட அந்தரங்களிலோ மிக சிறப்பாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. பொதுவாக வாழ்நாள் முழுவதுமே இவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக விளங்க காரணம் இருக்கிறது. அரசியல் ரீதியிலும் இவர்களுக்கு செல்வாக்கு ஏற்பட்டு பெரிய ஸ்தாபனங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்பட்டு பல சாதனைகளை செய்வதன் மூலம் உலக புகழ் பெறுகிற ஒரு உயர்வுக்கு இந்த மீன லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அமைகிறது. இந்த மாதிரியாக நிறைய கோணங்கள் இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் என்கிற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு ஜோதிடத்திலே ஆராய்வதற்கு நிறைய இருக்கிறது. என்னால் முடிந்த அளவு, எனக்கு தெரிந்த அளவு ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டு வருகிறேன். இன்னும் வருகிற காலங்களிலே எனக்கு தெரிந்த
அதிர்ஷ்டத்திற்கான அமைப்புகளையும் உங்களிடத்திலே சொல்கிறேன். நான் படித்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அதிர்ஷ்டத்திற்கான அமைப்பு உங்களுக்கு பயன்படும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நன்றி. இறை